நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. மகர ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாக பிடிச்ச சனி பகவான் விட்டு போயிட்டார். அவர் 3ஆம் இடத்துல போய் பல முயற்சிகளுக்கு எடுக்க வைக்காரு, அவரே ஒரு தடையை கொடுத்துறாரு. அப்போ இந்த முயற்சிகளும் செயல்பாடுகளும் எப்போ வெற்றி பெறும் சொல்லி காத்திருக்கின்ற உங்களுடைய லைஃப்பில் சனி பகவானை குரு பகவான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆணி மாதமாக உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுது. அதாவது ஃபஸ்ட்டு மற்றவர்கள் மீது அதிக அக்கறை கொண்டு மற்றவர்களுக்காக எத்தனாலும் செஞ்சு கூட பிறந்த உறவுகளுக்காக கூட பழகின நண்பர்களுக்காக இல்லை சும்மா பாசமாக ஒன்று 4 வார்த்தை பேசுனாங்கிறக்காண்டி அவங்களுக்காக எவ்வளவோ தியாகம் செஞ்சிட்டீங்க. நீங்கள் உபசரிக்கிற மாதிரி வேற யாரும் ஒரு அன்பாக பாசமாக யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் செய்கிறீங்க. காரணம் எல்லாரும் மேலேயும் அக்கறை பாசம், இதுதான் உங்களுடைய ப்ளஸ்ஸு. பட் இதுதான் உங்களுடைய மைனஸ். இந்த மைனஸ் இருக்கிறதுனால தான் உங்களை எந்த அளவுக்கு ஒரு மீள முடியாத பிரச்சனையில் உங்களை மாட்டி விடணுமோ மாட்டி விட்டாங்க. உங்களுடைய இயல்பான செயல்பாடுகளை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உங்களை பாடாப்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய ப்ளஸ் என்ன உங்கள் மைனஸ் என்னன்னு கூடவே இருந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய மைனஸை யூஸ் பண்ணி அவங்க அதை ப்ளஸ் ஆக்கியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்ச்சியாளர்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் விட்டு இந்த ஆணி மாதத்தில் வெளியே வர போறீங்க. உங்கள் மனசு அப்படி தெளிவான ஒரு செயல்பாடாக இருக்கும்போது, அதுபோல் உங்களுடைய வேலையில் உள்ள அழுத்தம், மிகப்பெரிய அழுத்தம் இருக்கலாம், வேலையில் எப்படி தான் சமாளிப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய அழுத்தம் குறையும். உங்களுக்கான வேலையை மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போ தான் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான அங்கீகாரமே கொடுக்கப்படாது.
ஏன்னா ஓவர் டைம்லாம் பார்த்த உங்களை கண்டுக்கல, வேலையே பார்க்காதவங்களை கண்டுக்கிட்டு இருந்தாங்களா? ஸோ அப்போ எவ்வளோ அழுத்தம் ஏற்பட்டுரும் உங்களுக்கு. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உள்ள அழுத்தம் குறைஞ்சு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மகர ராசி என்பவர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக இந்த காலகட்டம் ஒரு நன்மை ஏற்படும். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. எங்கள் அக்கா செஞ்சாங்க, எங்கள் அண்ணன் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னு இனிமே தான் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுபோல் உங்கள் ஜாதக ரீதியாக, அதாவது உங்களுடைய ராசி ரீதியாகவே உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, நீங்கள் ஒரு 20% உங்கள் ராசி ரீதியாக என்ன பண்ணுவீங்க, ஒரு எனர்ஜி பவரை கொடுத்து அவங்களுடைய தடுமாற்றத்தை சரி செய்து அவங்களுடைய முன்னேற்றத்தை என்ன பண்ணலாம், உறுதி செய்ய கிரகங்கள் உதவி பண்ணும். புரியுதா? நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணிட்டீங்க எனக்கு தெரியும். அப்போ அந்த கிரகங்கள் அவங்கள வலிமைப்படுத்தி ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான விஷயங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா, பணம் கொடுக்குற வாங்க விஷயங்களை அவசரப்படக்கூடாது. தம்பி தானே கேட்க, அண்ணன் தானே கேட்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு கூடாது. ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக போங்க. ஃபோன் நோண்டிக்கிட்டே போகிறது, ஸோ தேவையில்லாமல் ஃபோன் பேசிகிட்டே போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது காளியம்மன் வழிபாடு. கவலைப்படாமல் மகராசிக்காரங்க ஆனி மாதத்தில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சிறப்பான வழிபாடாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை.